நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அநேகர் வாழ்க்கையிலே நடைபெற்ற பழைய தோல்விகளை எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருப்பார்கள். பழைய வேதனையான சம்பவங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என் அன்பு மகளே, நீ பழைய காரியங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியத்தை செய்யும் வல்லமை படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராம்? அவர் வனாந்திரத்தில் கூட வழியை உண்டாக்குறவராம், அவாந்திர வெளியிலே கூட ஆறுகளை உண்டாக்குகிறாம். அவ்வளவு வல்லமை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னோடு ஜான்ஸ் கல்லூரியிலே வேலை பார்த்த சக பேராசிரியர்களிடம் ஒரு காரியத்தை கேட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களை எழுதி வைக்கலாமே என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னபொழுது அவர் சொன்னார், பழைய காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களை எழுதி வைத்து கொண்டிருந்ததை வாசிக்கும் பொழுது மகிழ்ச்சியான காரியங்களை வாசித்தால் மனது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கவலையான காரியங்கள், முந்தி நடைபெற்ற காரியங்களை எழுதி வைத்ததை நாம் இப்பொழுது வாசித்து கொண்டிருந்தோம் என்றால் அது கூடுதல் கவலையல்லவா நமக்கு கொடுத்து விடும் என்று சொன்னார். உண்மைதானே? ஆண்டவர் சொல்கிறார், போனதெல்லாம் போட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழைய தோல்விகளை குறித்து சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை தருவார், புதிய காரியங்களை செய்வார். என்னென்ன புதிய காரியங்களை செய்கிறாரா? முதலாவது வல்லமை எப்படிப்பட்டது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிற வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அவரால் நினைத்தால் எல்லாவற்றையும் புதிதாக்க முடியும். எதையெல்லாம் புதிதாக்குவாராம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுப்பாராம். உங்களை புதிய மனிதனை புதிய மனுஷியை மாற்றுவாராம். உங்களுடைய பழைய கெட்ட சுபாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருவாராம். உங்களுக்கு நற்குணசாலிகளாய் உங்களை மாற்றுவாராம். ஏன் தெரியுமா? மார்க் 7:20-23 சொல்கிறது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். சகலவிதமான அசுத்தங்களின் பிறப்பிடம் இந்த இருதயம்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருதயத்தை மாற்றுவேன், புதிய இருதயத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 17:9 கூட சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று. சகல அசுத்தங்களின் இருப்பிடமான இந்த இருதயத்தை அவர் மாற்றி நற்குணசாலிகளாய் நம்மை மாற்றுவார். எப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டும்? பவுலுடைய அனுபவம் வேண்டும். பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கொலோசேர் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்கிறது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய மனுஷனாய் உங்களை மாற்றுவார், புதிய மனுஷியாய் உங்களை மாற்றுவார். உங்களுடைய பொல்லாத இருதயத்தை மாற்றி நற்குணசாலிகளாய் உங்களை மாற்றுவார். அது ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தம். முதலாவது உங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம், பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய அற்புதங்களை செய்வார். கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அவர் வந்திருந்தார். அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. ஆண்டவர் ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு அந்த பழைய திராட்சரசத்தை கொடுப்பாரே என்று சொல்லுகிறான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். திருப்தி அடைந்த பின்பு புதிய திராட்சரசத்தை கொடுப்பார்கள், ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் புதிய அற்புதங்களை செய்வார். ஆண்டவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்கள், ஆண்டவருக்கு அழைப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் ஆண்டவரையும் ஒரு பங்குதாரராய் மாற்றுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. பழைய ரசம், பழைய திராட்சை ரசம், அதை விட ருசியுள்ள திராட்சரசம், பிந்திய திராட்சரசம், புதிய அற்புதத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்வார். சகையுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு கெட்ட மனிதனாய் வாழ்ந்தான், அவன் ஒரு துஷ்டனாய் வாழ்ந்தான். ஆனால் இயேசு அவனுடைய உள்ளத்தை மாற்றினார். அது மாத்திரமல்ல, சவுலை இயேசு பவுலாய் மாற்றினார். உங்களையும் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்தில் புதிய சரீரத்தை உங்களுக்கு தருவார். புதிய சரீரத்தை உங்களுக்கு தருவார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். ஐயோ, இந்த சரீரத்தில் இத்தனை நோய்கள், இத்தனை வேதனைகள், இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டங்கள் என்று கலங்கி தவிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். பல வருடங்களுக்கு முன்பதாக இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கேத்ரின் குல்மன் அம்மையாருடைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவதற்காக வந்திருந்தார். அந்த மனிதருடைய இருதயத்திலே பேஸ் மேக்கர் என்ற ஒரு கருவி பொருத்தப்பட்டிருந்தது. இருதயத்தை ஆரோக்கியத்தில் வைக்கக்கூடிய ஒரு கருவி, பேஸ் மேக்கர் என்ற கருவி பொருத்தப்பட்டிருந்தது. அந்த மனிதர் கேத்ரின் குல்மன் அம்மையாருடைய அந்த கூட்டத்திலே பங்கு பெறுவதற்காக வந்திருந்தார். அம்மையார் பொதுவாக சுகத்திற்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். அது ஜெபம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இருதயத்தில் சுரீர்னு ஒரு வலி ஏற்பட்டது. அவ்வளோதான், இருதயம் ஆரோக்கியம் அடைந்ததே ஒரு சரீரத்திலே உணர்ந்தார். அடுத்த செக்கப்புக்கு மருத்துவரிடம் சென்றார். மருத்துவர், உன்னுடைய இருதயம் 100க்கு 100 பரிபூர்ண சுகம் பெற்று விட்டது என்று சர்டிஃபிகேட் கொடுத்ததோடு அந்த பேஸ்மேக்கர் கருவியும் மறைந்து போயிருந்ததை எக்ஸ்ரே மூலமாக கண்டுபிடித்தார்கள். பரிபூர்ண சுகம் அந்த மனிதர் பெற்றார். உங்களுக்கும் ஆண்டவர் சரீரத்திலே புதிய ஆரோக்கியத்தை கொடுப்பார். பலவிதமான பலவீனங்களோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், நோய்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், சரீரத்திலே வலிகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்கள் வீட்டிலே வருவார், உங்களை தொடுவார், சுகமாக்குவார், ஆரோக்கியம் கொடுப்பார். நான் ஜெபிக்கும் பொழுது வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து
என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வியாதி உள்ளவர்கள் நான் ஜெபிக்கும் பொழுது வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து என் பாவம் மன்னிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. இயேசுவில் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், இரக்கம் பெறுவீர்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சேவகன் ஒருவன் இயேசுவின் விழாவில் ஈட்டினால் குத்தினான், இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. யோவான் 19:34 விதமாய் சொல்லுகிறது. அதாவது இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி விட்டார். சிந்துவதற்கு வேறு இரத்த துளிகளே இல்லை என்று சொல்லும் அளவு அத்தனை சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி விட்டார். காரணம் என்ன தெரியுமா? நாம் செய்த கொடிய கொடூர பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. நாம் செய்த மீறுதல்கள், பாவங்கள், கொடிய மதியினத்தினால் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், கொடிய பாவங்கள், கொடூர பாவங்கள் மன்னிப்பதற்காக இயேசு தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி விட்டார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நானே உன் மீறுதல்களை நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்கிறார். மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் உன்னுடைய பாவத்தை கார்மேகத்தை போல ஆற்றிவிட்டேன், இடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் என்று சொல்கிறார். உன் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டேன் என்று சொல்கிறார். புதிய மனிதனாய் உன்னை மாற்றிவிட்டார், புதிய மனுஷியாய் உன்னை மாற்றிவிட்டார். ஏன் செய்த பழைய பாவங்களை குறித்து கலங்கி கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய்? தூசி விட்டு உதறி எழுந்திரு, எழும்பு சீயோனே என்ற ஆண்டவர் உன்னை அன்போடு அழைக்கிறார். தூசி விட்டு எழுந்திரு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபித்தவர்களுக்காக ஜெபித்து விட்டு, வியாதி உள்ளவர்களுக்காக மற்ற ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். குறிப்பாக சரீரத்தில் வியாதி உள்ளவர்கள் வலிகளையும் வேதனைகளையும் பலவீனங்களையும் சரீரத்தில் அனுபவிப்பவர்கள் அந்த பகுதிகளில் உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பின் பரம தகப்பனே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொன்னீரே. தன்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையை புதிய மனிதனாய், புதிய மனுஷியாய், புதிய சிருஷ்டியாய் அவர்களை மாற்றியருளும். அது மட்டுமல்ல இயேசு சுவாமி, வியாதியினால் பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பலவீனப்பட்ட ஒவ்வொரு அங்கங்களையும் தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பலவீனப்பட்ட ஒவ்வொரு அங்கத்தையும் தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல பலவீனங்களை அகன்று போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், லெட் தம் பி ஹீல்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும், சுகப்படுத்தும். அப்பா, குழந்தை பாக்கியவன் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி அப்போ அவனுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை அருளி செய்தரலும். திருமணம் எனும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. பிள்ளைகளுக்கு திருமணம் என ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி சுவாமி. தொழில் செய்கிற முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொழிலிலே செழிப்பை கட்டளையிடும். உத்தியோகம் பார்க்குற முடிய பிள்ளைகளுக்கு உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிடும். விவசாயம் செய்கிற முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய நிலபுலன்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டோட ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களை வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.